ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான கோதுமை பாதுஷா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மைதாவை விட கோதுமை பாதுஷா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இதில் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். தயிர் வந்து நல்லா புளிப்பில்லாத கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வந்து 50 ml நெய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நெய் வந்து உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பிசையாமல், குலோப் ஜாமுனுக்கு நம்ம மாவு பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற லேயர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஜீனி பாகு வந்து நம்ம காய்ச்சி ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் வந்து நீங்கள் மாவு வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நல்லா நம்ம காய்ச்சிக்கிறலாம். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு இந்த கம்பி பதம் வந்துடும். வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு ரெடி பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுருங்க. பொதுவாக வந்து பாதுஷா வந்து மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, கோதுமை மாவில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை வந்து மிதமான தீயில வந்து காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாதுஷாவை சேர்த்துடலாம். பாதுஷாவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இடையில வந்து திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெடிப்பு விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. வெடிப்பு விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜீனி பாகில் வந்து நல்லா ஊறும். அதே மாதிரி நல்லா ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வெடிப்பு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயந்துட வேண்டாம். இப்போ இதை நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கிற ஜீனி பாகில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. 2 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஈஸியான கோதுமை பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்காக நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.